அண்ணா லின் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பெண்மணின்னு பேர் எடுத்தவங்க. ஒரு சிறந்த அரசியல்வாதி. நேர்மை, உண்மை, உழைப்பை சேர்ந்தவங்க. எதிரி கூட வந்து பாராட்டக்கூடிய பெண்மணியும் கூட. இவங்க வந்து 1994 இருந்து 1998 வரை வந்து பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் துறை அமைச்சரா இருந்தாங்க. இவருடைய வாழ்க்கையில கடைசி 5 ஆண்டுகள் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சரா இருந்தாங்க. அடுத்த பிரதமருக்கான எல்லா தகுதிகளும் இவங்கள்ட்ட இருந்துச்சு. ஆனா வாழ்க்கை வந்து ஒரு நாள் வந்து விதி விளையாடுச்சு. அந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா 10 செப்டம்பர் 2003. சோ இவங்கள பத்தி சொல்லணும்னா வந்து இவங்களுடைய இளமை பருவத்துல இருந்தே அரசியல்ல இருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல போராடி வெற்றி பெற்று வாழ்க்கையில வந்து ஒரு முன்னேறின அரசியல்வாதி. இப்ப வாழ்க்கையில முக்கியமான விஷயம் சொல்லணும்னா யூரோ கரன்சியை வந்து ஸ்வீடன் கரன்சியா வந்து மாற்றுறதுக்காக மக்கள்கிட்ட வந்து பல தொலைக்காட்சிகள்ல பேட்டியில வந்து விரிவா சொன்னாங்க. மக்கள் புரிந்து கொள்ற அளவுக்கு பேசினாங்க. அதுக்கான ஓட்டெடுப்புல வந்து வெற்றியும் பெற்றாங்க. சோ இப்படிப்பட்ட பெண்மணி அவங்க. இவங்களுடைய வாழ்க்கையில 10 செப்டம்பர் 2003 அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஹோம்ல இருக்க ஒரு பெரிய ஸ்டோர்ல வந்து என்னன்னா Dress வாங்க போறாங்க. சோ அடுத்து ஒரு ப்ரோக்ராம், டிவி ப்ரோக்ராமுக்காக Dress வாங்க போறாங்க. சோ அங்கிட்டு வந்து அவங்களுடைய உதவியாளரும் இருக்காங்க. சோ Dress வாங்கிட்டு இருக்காங்க. சோ Dress போட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்து என்னன்னா அங்க போய் Dress போடுறப்ப வந்து திடீர்னு யாரோ வந்து வந்த ஒரு மர்ம மனிதன் வந்து இந்த பக்கத்துல இருக்க Dress குவியலோட வந்து அவங்கள தள்ளி விடுறான். இவங்களும் வந்து உஷாரிட்டு கை இதுலாங்க. ஆனா என்ன அந்த 53 செகண்ட் தான் நடைபெறுது. பாத்தீங்கன்னா மார்பு, வயிறு, கை. சோ இந்த இதெல்லாம் வந்து என்னன்னா கத்தி குத்து. டப்பு 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 கத்தி குத்து. அவன் கத்தியை குத்திட்டு அவன் பாட்டு கிளம்பி கீழே போயிட்டான். எஸ்கேப் ஆயிட்டான். சோ என்னன்னா இமிடியேட்டா வந்து போலீஸ் வர்றாங்க, ஆம்புலன்ஸ் வர்றாங்க. சோ எல்லாமே அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்குது. அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. என்ன ஒரு இங்க பிரச்சனைனா இவங்க வந்து ஒரு வெளியுறவுத்துறை மந்திரியா இருந்தாலும் வந்து பாதுகாவலர் இல்ல. சோ இதுக்கு முன்னாடியே ஒரு மந்திரி வந்து குண்டடிப்பட்டு இறந்திருக்காரு. அவருக்கும் பாதுகாப்பு இல்லை. ஏன்னா இங்க வந்து அரசியல் ரீதியா சில சிக்கலான சூழ்நிலைகள் வந்து அப்ப இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்ததுல இருந்து ஒரு 13 மணி நேரம் வந்து டாக்டர் வந்து எவ்வளவோ முயற்சி செய்து போராடுறாங்க. அவங்க உடம்புல இருந்து அதிக அளவு ரத்தம் வந்து வெளியில போயிருந்துச்சு. கல்லீரல் வந்து அதிக அளவு சேதமாயிருந்துச்சு. அதனால அவங்கள வந்து காப்பாற்ற முடியல. அடுத்த நாள் அதிகாலையில வந்து அவங்க மரணமானாங்க. சோ போலீஸ் வந்து குற்றவாளியை தேடுது. சோ அங்க வந்து என்னன்னா கத்தி குத்து நடந்தப்ப வந்து அந்த கத்தியை விட்டு போயிருந்தா. சோ அடையாளம் வந்து என்னன்னா கைரேகை அடையாளம் இருக்கு. கேமராவுடைய அவனுடைய அவன் வந்து பேஸ்பால் தொப்பி போட்டுதான் வந்து உள்ள போறான், வெளியில போறான். ஒரு நல்ல மனநிலையில தான் இருக்கான். சோ அப்படின்ற விஷயம் வந்து தெரியுது. போலீஸ் வந்து என்னன்னா அடுத்த நாளே வந்து இம்மிடியட்டா வந்து என்ன ஒருத்தனை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அவனை அரெஸ்ட் பண்ணி வந்து விசாரணை செய்யறாங்க. ஆனா அந்த கை ரேகை வந்து ஒத்து போல. சோ அவனை வந்து ரிலீஸ் பண்றாங்க. சோ இப்படிதான் நாட்கள் மட்டும் நகர்ந்து போகுது. போலீஸ் வந்து என்னன்னா பேட்டி மட்டும்தான் கொடுக்குறாங்க. குற்றவாளியை பிடிக்க முடியல. சோ இப்படிதான் இருக்கு. இதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடக்குது. சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வந்து அவன் போறான். உள்ள வந்து என்ட்ரன்ஸ்ல இருக்க வந்து அந்த கேமரால வந்து ஏற்கனவே கொலைகாரனுடைய உருவம் வந்து பதிவு இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா வந்து அவன் உள்ள போறப்ப வந்து மாட்டுறான். சோ இமிடியேட்டா வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. சோ அரெஸ்ட் பண்ணி அவன்கிட்ட வந்து விசாரணை செய்யறாங்க. அவனுடைய பேர் வந்து மிஜைலோவிக். அவன் வந்து 6 டிசம்பர் 1978 பிறந்தவன். அவன் வந்து ஒரு செர்பியன் நாட்டை சேர்ந்தவன். அவன் வந்து என்னன்னா செர்பியால வந்து தான் பிறந்திருக்கான். அவங்களுடைய அப்பா வந்து வேலைக்காக வந்து இங்க வந்திருக்காரு. சோ அப்படிதான் இவங்களுடைய குடும்பம் வந்து பெயர்ந்திருக்கு. அவன் தன்னுடைய இளம் வயதுல வந்து தன்னுடைய தந்தை வழி தாத்தா பாட்டி வீட்டுலதான் வளர்ந்திருக்கான். சோ இவன் வந்து என்னன்னா அப்பா கூட இருந்தப்ப வந்து அப்பா வந்து ஒரு குடிகாரர். அவர் வந்து குடிச்சிட்டு வந்து அம்மாவையும் தங்களையும் அடிப்பாருன்னு சொல்றான். சோ இதனால வந்து அவன் தன்னுடைய 18வது வயதுல அவங்களுடைய அப்பாவை வந்து கத்தியால குத்துறான். கத்தியால குத்தி அதுக்காக வந்து போலீஸ்ல வந்து அரெஸ்ட் ஆகுறான். சோ இப்படிதான் அவனுடைய பேக்ரவுண்ட் இருக்கு. இதுக்கிடையில ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா அவன் வந்து கத்திய வச்சு வந்து அவன் வந்து ஒரு காலத்துல வந்து தாய் அம்மாவை வந்து கத்தியால மிரட்டினதா வந்து ஏற்கனவே இன்னொரு ஒரு கேஸும் அவன் மேல இருந்திருக்கு. அவனுடைய வாழ்க்கையை பற்றி போலீஸ் வந்து விசாரணை செய்யறப்ப வந்து என்னன்னா இவன் வந்து அரசியல்வாதிக்காக களமிறங்கப்பட்ட குற்றவாளி இல்ல. தனிப்பட்ட அதாவது மன பிரச்சனை, மன உளைச்சல்ல வந்து குற்றம் செய்யறவன் அப்படின்றது போலீசார் வந்து கண்டறியறாங்க. இவன் வந்து குற்றம் நடக்கிறதுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னதான் மனநல சிகிச்சை பிரிவுல இருந்து வெளிவந்தவன் சொல்றாங்க. தீவிர மன உளைச்சல்ல இருக்கிறவன் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சோ இது வந்து என்னன்னா போலீஸ் அவனுடைய விசாரணையில இருந்து அறிக்கையில இருந்து அவங்க வந்து சொல்றாங்க.
அவங்க வந்து கொலை செய்யப்படுற அந்த பெண்ணை வந்து கொலை செய்யப்படுறதுக்கு முன்னாடி நாள் வந்து இன்னொரு ஒரு அரசியல்வாதி மீட்டிங்ல வந்து கலந்துருக்கான். அப்ப வந்து இவன் மைண்டு சொல்லுது இவரை கொல்லணும்னு வந்து சொல்லுது. சோ ஆனா என்னன்னா அப்பா அவன்கிட்ட கத்தி இல்ல. அதனால வந்து அன்னைக்கு அந்த அரசியல்வாதி தப்பிச்சிட்டாரு. அடுத்த நாள் இவன் யதார்த்தமா வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அந்த சைடு போயிட்டு இருக்கப்போ வந்து இந்த அம்மாவை பாக்குறான். இந்த அம்மாவை பார்த்தோன்னே அவனுக்கு தெரியுது இவங்க வந்து அரசியல்வாதி அப்படின்னு தெரியுது. சோ அந்த டிபார்ட்மெண்ட் அவங்க போனாலும் அதுக்கு பின்னாடியே வந்து இவன் போறான். சோ என்ன ஒரு பிரச்சனைனா பாதுகாவலர்ல உதவியாளர் மட்டும் தான் இருக்காங்க. சோ போற ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவங்க வந்து ஒரு பெண்கள் பிரிவு டிபார்ட்மெண்ட் உள்ள போயிட்டான். இவன் வந்து என்னன்னா இவன் போறப்ப வந்து ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி வந்து கீழே இங்கிட்டு போறான், மேல போறான், என்ன போறான். சோ அந்த பெண்ணை தேடி தான் போறான். எந்த பொருளுமே வாங்கல. ஒரு ஸ்டேஜ்ல வந்து அந்த பொண்ணை பாத்துறான். பார்த்த உடனே வந்து அவன் கொண்டு வந்த கத்தி எடுத்து சரக்கு குத்திட்டு கிளம்பி போறான். சோ இப்படிதான் நடந்திருக்கு. பாத்தீங்கன்னா வந்து அந்த பெண் வந்து கத்தியால் குத்தப்பட்ட பின்பு வந்து பத்திரிகையில இல்லாட்டி இது அரசியல் கொலைன்னு தான் சொல்லப்பட்டது. ஆனா இது எதிர்பாராத விதமாக வந்து மனநல சிகிச்சையில் உள்ள ஒருவன் வந்து குற்றவாளியா வந்து மாறி இருக்கான்னு வந்து சொன்னாங்க. வந்து போலீஸ் கஸ்டடியில வச்சு துருவி திருவி வந்து விசாரிக்கிறாங்க. சோ அவங்க வந்து விசாரிச்ச இது வந்து எந்த விதமான அரசியல் காரணமும் இல்லைன்ற வந்து தெளிவா வந்து தெரிஞ்சிருக்கு. அவன் வந்து என்னன்னா அரசியல்வாதி, இவங்க தான் தன்னுடைய தோல்விக்கு அரசியல்வாதி தான் காரணம் அப்படின்னு நினைச்சுதான் இந்த கொலையை பண்ணியிருக்கான் அப்படின்றது வந்து சொல்லப்பட்டது. விசாரணையில வந்து கோர்ட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா இவனுக்கு வந்து அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும்ன்றாங்க. இவன் வந்து மனநல குன்றியவன் தான். ஆனா என்னன்னா இவன் கொலை செய்ய போறதுக்கு முன்னாடி நல்ல தெளிவான மனநிலை இருந்திருக்கான். கொலை செஞ்ச பின்னாடி தெளிவா வெளியில வந்திருக்கான். அப்ப அவனுடைய இதுல எந்த விதமான குற்ற உணர்வு இல்ல. போலீஸ் வந்து என்னன்னா கோர்ட்ல வந்து அதான் சொல்லி இவனுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும்னாங்க. சோ இவனுக்கு வந்து ஆயுள் தண்டனை விதிச்சாங்க. பிற்காலத்துல வந்து இவன் வந்து மேல்முறையீடு செய்யறான். மேல்முறையீடு செஞ்ச போதும் வந்து இவனுக்கு ஆயுள் தண்டனை தான் விதிச்சாங்க. சோ ஒரு காலகட்டத்துக்கு பிறகு வந்து இவன் மனநல சிகிச்சை பெற்ற பிறகு இவன்கிட்ட வந்து பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி எடுக்கிறப்ப வந்து அவன் ஒரு விஷயம் சொல்றான். நான் என்னுடைய தோல்விக்கு வந்து அரசியல்வாதி தான் காரணம்னு நினைச்சேன். அதை நான் வந்து இப்ப வந்து உணர்றேன் அப்படின்னு வந்து அவன் சொல்றான்.